வணக்கம். இன்றைய முக்கிய செய்தி. மறைந்த புதுச்சேரியின் முன்னாள் முதல்வர் ஜானகிராமன் அவர்களின் 2ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி புதுவை செஞ்சி சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்றது. ஜானகிராமனின் புதல்வர்களும் கட்சி நிர்வாகிகளுமான JVS சரவணன், சந்திரேஷ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தெற்கு மாநில திமுக அமைப்பாளர் சிவா MLA கலந்து கொண்டு அன்னாரது திருவுளப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, சம்பத் மற்றும் பல்வேறு அணிகளை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து நெல்லித்தோப்பு, உருளையாம்பேட்டை, முதலியார்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு தொகுதிகளில் திமுகவினர் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொருளாளர் முகமது யூசுப் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியினை கட்சியின் பொதுச் செயலாளர் பாவனன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொருளாளர் முகமது யூசுப் கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக உயிரிழந்தார். மேலும் விடுதலை சிறுத்தைகளின் பல்வேறு நிலை பொறுப்பாளர்களும் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரி மாநில விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் உயிரிழந்த நிர்வாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பாவனன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கட்சியின் பொருளாளர் முகமது யூசுப் அவர்களின் திருவுருவ படத்தை திறந்து வைத்து மலர் தூவி நினைவேந்தல் செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள் கபிலன், அன்பரசன், முபாரக், ஏகவல்லி, இன்ப தமிழன் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு நினைவஞ்சல் செலுத்தினார்கள். வில்லியனூர் தட்டாஞ்சாவடி பகுதியில் கிறிஸ்து எனக்கு ஜீவன் ஊழியங்கள் நாகர்கோயில் சார்பாக கொரோனா நிவாரணப் பொருட்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. தற்போது கொரோனா வைரஸ் 2வது அலை தீவிரமாக பரவி வருவதன் காரணமாக நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொதுமக்கள் வாழ்வாதாரங்களை இழந்து பல பகுதிகளில் தவித்து வருகின்றனர். இதனை அடுத்து அவர்களுக்கு உதவும் விதமாக பல்வேறு பகுதிகளில் சமூக சேவகர்கள், அரசியல் பிரமுகர்கள் என திரளானோர் தங்களால் முடிந்த உதவிகளை செய்து வருகின்றனர். அந்த வகையில் கிறிஸ்து எனக்கு ஜீவன் ஊழியங்கள் நாகர்கோவில் சாவகர் ராபின்சன் அவர்களின் ஸ்தாபனத்தின் கீழ் புதுவை மாநிலம் வில்லியனூர் தட்டாஞ்சாவடி ரங்கசாமி நகரில் இயங்கி வரும் கிறிஸ்து எனக்கு ஜீவன் ஆலயத்தில் துணை போதகர் ரகு சோலமன் முன்னிலையில் கொரோனா நிவாரண பொருட்களாக 10 கிலோ அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட அனைவரும் சமூக இடைவெளியை கடைபிடித்து முகக்கவசங்கள் அணிந்து நிவாரணப் பொருட்களை பெற்றுக்கொண்டனர். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். புதுவை மாநிலத்தின் சிறந்த கோச்சிங் சென்டராக 10 முறை விருது பெற்ற உங்கள் முதலியார்பேட்டை விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் VCCயில் பயிற்சி வகுப்புக்கு சேர்க்கை நடைபெறுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு தனித்தனியே பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற நீட் மற்றும் ஜிப்மா பயிற்சி வகுப்பில் எங்களது VCCயில் பயின்ற 168 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம். இந்த ஆண்டிற்கான நீட் JEE பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. நீட் JEE டெல்லி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இலவசமாக வழங்கப்படும். ஜோதிலட்சுமியோடைய ஃபாதர் நான் பேசுகிறேங்க. என்னுடைய பொண்ணு வந்து 10th ஸ்டாண்டர்டில் 500 மார்க்குக்கு 499 எடுத்து மாநிலத்தின் 2ஆம் இடம் பிடித்துள்ளார்கள். கொண்டு வந்திருக்கு. எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக்கோ. என் பேர் ஜோஸ்பின். டியூஷன் சென்டருக்கு இவன் 2வது ஸ்டூடெண்ட்டு. ஏன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு பேரனும் இங்கே தான் படித்தான். அதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் நன்றி சொல்லணும். சர்ச்சிட்டு இதுதான் பெஸ்ட்டுன்னு சொன்னதுனால இங்கே கொண்டாந்து விட்டோம். இவனுடைய ஃப்யூச்சரில் இவனும் பயாலஜி எடுத்து இப்போ ஒரு டாக்டர் ஆகணும்னு எய்ம் பண்ணின்னு இருக்கிறான். அதுக்கு வந்து சாரோட பிளெஸிங்ஸ் தான் முக்கியமான காரணமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நான் ரூஹ்னோட அம்மா. என் பொண்ணு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறா. இங்கே VCCயில் சேர்த்ததுனால அவள் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட் லெவலில் 3rd வந்தா. சாருக்கு ரொம்ப நன்றி. வகுப்பில் சேர அணுகவும் VCC நாகராஜன், ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வெள்ளாளர் வீதி, முதலியார்பேட்டை, புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி வில்லியனூரில் துணிக்கடையில் பணிபுரிந்து வந்த தாயை கடையின் உரிமையாளர் பணி நீக்கம் செய்ததால் ஆத்திரமடைந்த மகன் தனது நண்பர்களுடன் கடைக்குள் புகுந்து உரிமையாளர்களை தாக்கும் CCTV காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி வில்லியனூர் பகுதியை சேர்ந்தவர் பாலமுருகன். மாற்றுத்திறனாளியான இவர் கோட்டைமேடு பகுதியில் துணிக்கடையில் ஒன்று நடத்தி வருகிறார். கடையில் 10க்கும் மேற்பட்டோர் வேலை செய்து வருகின்றனர். இதில் பொறையூர் பகுதியை சேர்ந்த சத்யா 35 என்கிற பெண்ணும் வேலை செய்து வந்த நிலையில் அவர் கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு சரிவர சேவை செய்யாததால் அவர் பணி புரிந்ததற்கான ஊதியத்தை கொடுத்து அவரை கடையின் உரிமையாளர் பணி நீக்கம் செய்துள்ளார். இந்நிலையில் நேற்று சத்யாவின் மகன் ராம்குமார் தனது நண்பர்கள் 5 பேருடன் துணிக்கடைக்கு வந்து கடையின்
உரிமையாளர் பாலமுருகனிடம் தனது தாயை பணியை விட்டு நீக்கியது குறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பாலமுருகன் மற்றும் கடையில் வேலை செய்து கொண்டிருந்த பெண்களை தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பியோடி உள்ளனர். இச்சம்பவம் கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவானதை அடுத்து துணி கடை உரிமையாளர் தாக்கப்படும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவியது. இதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பாலமுருகன் இன்று வில்லியனூர் காவல் நிலையத்தில் தாம் தாக்கப்பட்டது குறித்து புகார் அளித்துள்ளார். புதுவையில் 42 நாட்களுக்கு பிறகு மதுபான கடைகள் திறக்கப்பட்டதால் நேற்று முன்தினம் ஒரே நாளில் 7 கோடிக்கு மதுபானம் விற்பனையாகி உள்ளது. புதுவையில் ஊரடங்கால் பல்வேறு தளர்வுகள் அளிக்கப்பட்டு மதுபான கடைகள் நேற்று முன்தினம் திறக்கப்பட்டது. காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மதுபான கடைகள் செயல்பட்டு வருகிறது. மது பார்கள், சுற்றுலா பிரிவு பார்களை திறக்க அனுமதி இல்லை. 42 நாட்களுக்கு பிறகு மதுபான கடைகள் திறக்கப்பட்டதால் வரிசையில் காத்திருந்து மதுபானங்களை மது பிரியர்கள் வாங்கி சென்றனர். இதனால் மது கடைகளில் விற்பனையும் அதிகமாக இருந்தது. வழக்கமாக ஒரு நாளில் புதுவை மாநிலம் முழுவதும் சுமார் 4 கோடிக்கு மதுபானம் விற்பனையாகும். நேற்று தினம் ஒரே நாளில் ரூபாய் 7 கோடிக்கு மதுபானம் விற்பனையானது. உப்பளம் தொகுதியில் புறாக்குளம் தூர்வாரும் பணியை அனிபால் கென்னடி எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் உப்பளம் தொகுதி தமிழ்தாய் நகரில் உள்ள பொறையாத்தம்மன் கோவிலுக்கு சொந்தமான புறாக்குளம் வெகு வருடங்களாக தூர்வாராமல் அசுத்தமான நிலையில் இருப்பதால் அந்த ஊர் மக்கள் மற்றும் அந்த பகுதியில் உள்ள முக்கிய பிரமுகர்களின் கோரிக்கையை ஏற்று புதுச்சேரி மாநிலம் திமுக துணை அமைப்பாளரும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வி அனிபால் கென்னடி அவர்கள் நகராட்சியின் செயற் பொறியாளர் அவர்களை நேரில் சந்தித்து மனு கொடுத்தார். அந்த இடத்தை தூர்வாரி சுத்தம் செய்து நடைபாதை அமைத்து ஆவணம் செய்திட வேண்டும் என்று அதிகாரியை கேட்டுக்கொண்டார். அதிகாரியும் வெகு விரைவில் ஆவணம் செய்து தருவதாக கூறியுள்ளார். அவருடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத்தலைவர் ரவி, கிளை செயலாளர் ஞானவேல், சங்கர் நாராயணன், அசோக், அபிபு ரகுமான், தேவா, மோரிஸ், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பத்மநாதன், சக்திவேல், வடிவேலு ஆகியோர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.